சிலம்பரசனாவே நம்மளுக்கு தெரிஞ்சது சின்ன வயசுல இருந்தே அவர் சினிமா துறையில இருக்காரு. அதாவது லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாவே அது சிலம்பரசனா தான் குறிக்கும். ஏன்னா இவரை சின்ன வயசுலயே கதாநாயகனா மெயின் கேரக்டர்ல வச்சு நிறைய படங்களை அவருடைய அப்பா வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. சின்ன வயசுல அதாவது 80 மற்றும் 90 காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இவரை ஹீரோவா தான் பார்ப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுல யாருமே அவ்வளவு வெற்றி அடையல. நிறைய பேர் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. நடிகர் விஜயும் சின்ன வயசுல நடிச்சிருக்காரு. பாக்யராஜுடைய மகனும் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு. இவங்களெல்லாம் முன்னிறுத்தி படம் எடுத்திருக்காங்க. ஆனா சிலம்பரசன் அளவுக்கு யாருமே சின்ன வயசுல அவ்வளவு பெரிய வெற்றி அடையல. குழந்தை நட்சத்திரமா நடிச்சு இவர் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில அதாவது லிட்டில் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அவ்வளவு ஒரு நடிப்பு திறமை இவருக்கு சின்ன வயசுல இருந்தது. அந்த திறமையை அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் வெளியே எடுத்துட்டு வந்தாரு. சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அப்பாவுடைய உதவின்றது ரொம்பவும் முக்கியமான ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அவர் வளர்ந்ததுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ, முக்கியமான ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். சிலம்பரசனுக்கும் தனுஷுக்கும் தான் போட்டி. விஜய் அஜித்துக்கு எப்படி போட்டியோ, ரஜினி கமலுக்கு எப்படி போட்டியோ, எம்ஜிஆர் சிவாஜிக்கு எப்படி போட்டியோ, அந்த மாதிரி இவருக்கும் தனுஷுக்கும் தான் போட்டி. இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க.